நம்ம இன்னைக்கு என்ன நாவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். ஜெயகாந்தன் எழுதிய இந்த நாவல். இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் உள்ள ஒரு கதாபாத்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். இந்த நாவல் வந்து 1972 வந்துச்சு. இந்த நாவல் ஆனந்த விகடனில் தான் அது தொடர்கதையாக வந்துச்சு. இந்த நாவலில் ஒரு முக்கிய கதாபாத்திரம் வந்து ஹென்ரியை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். கிருஷ்ணராஜபுரம்னு ஒரு ஊர். இந்த ஊரில் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் வந்து பேருந்து வசதி கிடையாது. அதனால் அங்கே உள்ள மக்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போகணுன்னா அந்த வழியாக போகிற லாரி, காய்கறி ஏற்றிட்டு போகிற வண்டியில் தான் அவங்க வந்து போவாங்க. அப்படி ஒரு லாரி டிரைவர் வந்து பார்த்திங்கன்னா துரைக்கண்ணு. இவர் வந்து அந்த லாரி கிட்ட அந்த கிருஷ்ணராஜபுரம்ங்கிற ஊருக்கு வந்து போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கப்போ போகிற வழியில் வந்து இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒருத்தன் நடந்து போயிட்டுருக்கான். ஒரு பைஜாமா போட்டிருக்கான், ஒரு ஷோல்டரில் ஒரு பேக் இருக்குது, கையில் ஒரு சூட்கேஸ் வச்சுருக்கான். அவன் நடந்து போயிட்டுருக்கான். இவன் நம்ம ஊரில் இவனை எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது, இவனை நம்ம அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிளீனர் ஒருத்தன் இருக்கான். அவனை விட்டு அவர் போய் விசாரிக்க சொல்கிறான். அவன் போய் கேட்டதுக்கு எங்கே போகணுன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வந்து கிருஷ்ணராஜபுரம் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ஹென்ரியும் லாரியில் ஏறிக்கிறான். தேவராஜன் அப்படிங்கிறவரும் அந்த லாரியில் இருக்கார். அவர் யாருன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை செய்கிறாரு. அவர் வந்து ஹென்ரி கூட பேசிட்டு வந்துட்டுருக்காரு. ஹென்ரியோட பேர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ ஹென்ரி வந்து தான் பெங்களூருலேருந்து வந்துட்டுருக்கதா ஒரு குறிப்பு சொல்கிறான். மற்றபடி எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லலை. லாரியில் போயிட்டுருக்கப்ப ஹென்ரி என்ன பண்ணுறான், ஒரு குளத்தில் வந்து ஒரு பொண்ணு குளிச்சிட்ருக்கா. ட்ரெஸ்ஸே இல்லாமல் குளிச்சிட்ருக்கா. அதான் வந்து ரொம்ப பார்த்து ரசிச்சிட்ருக்கான். எல்லோரும் பார்க்குறாங்க, எதுவுமே கேட்கல, அப்படியே விட்டுடுறாங்க. இருந்தாலும் துரைக்கண்ணுக்கு வந்து அதை கேட்காம இருக்க முடியல. லாரியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் ஹென்ரியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அப்போ வந்து ஹென்ரி சொல்கிறான், இந்த மாதிரி ஏன் இப்படி கேட்குறீங்க, நான் அந்த பொண்ணு குளிக்கிறத மட்டும் பார்த்ததை மட்டும் கேட்குறீங்களே, நான் அதை மட்டும் பார்க்கலையே. நிறையா போகிற வழியில் இயற்கை காட்சிகள் இருந்துச்சு, வயல்வெளிகள் இருந்துச்சு, லாரிக்கு முன்னாடி தவளையெல்லாம் தாவி குதிச்சு போயிட்டு இருந்துச்சு, ஒரு குதிரை ஓடிட்டு இருந்துச்சு, நாய் ஓடிட்டு இருந்துச்சு, அதோட வால்லாம் வந்து எஸ் மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் நான் ரசிச்சுட்டு இருந்தேனே அப்படிங்கன்னா அவன் வெகுளித்தனமாக சொல்கிறான். அதை தேவராஜன் கேட்டதுக்கு அப்புறம் தான் அவனோட கேரக்டரை பற்றியே தெரியுது. ஓகே, கொஞ்சம் வெகுளித்தனமான ஆளுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜனுக்கு வந்து ஹென்ரி ரொம்ப பிடிச்சி போயிடுது. இப்போ எல்லோரும் கிருஷ்ணராஜபுரத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து துரைக்கண்ணு வந்து ஹென்ரிட்ட கேட்குறீங்க, நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் இந்த கிராமத்தில் உள்ள மணியக்காரரை பார்க்கணும் அப்படின்ட்டு ஹென்ரி சொல்கிறான். சரி, ஏன்னா இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே பார்க்க முடியாது, நம்ம காலையில் பார்க்கலாம், நீங்கள் அது வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவராஜன் வந்து ஹென்ரியை அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு, ஹென்ரியும் ஒத்துக்கிறான். சரின்ட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்களோட அக்கா, அவங்க எல்லோரும் அக்கம்மான்னு சொல்லுவாங்க. அந்த தேவராஜரை வந்து இவங்க சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால, அம்மா மாதிரி வளர்த்ததுனால இவளை அக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஊரில் உள்ள எல்லாருமே அவங்கள அக்கம்மான்னு சொல்லி கூப்பிட ஆரம்பித்தாங்க. அவங்களும் ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. தம்பி வந்து ஒரு வெள்ளைக்காரனை கூப்பிட்டு வந்திருக்கானே என்னன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பாங்க. அப்போ வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடியில் ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடுத்து அவனை தங்க சொல்கிறே பண்ணுவார். அக்கம்மா வந்து அவங்க உடம்பு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. நைட்டு வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தேவராஜனுக்கு வந்து இன்னும் எதுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து ஆனால் ஹென்ரி என்ன பண்ணுவோம், வரப்போ வந்து ஒவ்வொரு வீடை பற்றியும் அந்த கிராமத்தை பற்றி விசாரித்து வந்துக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே இங்கே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வந்து கேட்டுகிட்டு வந்துக்கிட்டே இருப்பான். இதுவுமே வந்து தேவராஜனுக்கு ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆவல் இருந்துக்கிட்டே தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்து மணியக்காரர் பார்க்கலான்னு சொல்லிட்டு தேவராஜனும் ஹென்ரியும் போவாங்க. ஆனால் மணியக்காரர் வந்து வெளியூர் போயிருப்பார். அதனால் வந்து அடுத்த நாள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து இன்னும் ஒரு நாள் இருக்குது. இந்த ஒரு நாளில் வந்து ஹென்ரியும் தேவராஜனும் இன்னும் நல்லா பழகுவாங்க. ஊரில் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்ப்பாங்க. நிறைய பேர் கூட சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும், பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கும். அந்த வீடை வந்து பார்த்துட்டு, ஏன் இவ்வளோ பழைய வீடாக இருக்குது, உடஞ்சி போயிருக்கு, பராமரிப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி கேட்பான். இது ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருக்குது, இதை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும்
எங்கள் வீட்டுக்கு எய்த்தாப்புல இருக்குது, காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த மாதிரி ஒரு இடிஞ்ச மாதிரி வீடை பார்க்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஒரு செவர் மட்டும் எழுப்பி வச்சுருக்கோம் அப்படின்னு தேவராஜன் சொல்லுவான். ஹென்ரிக்கு இதை கேட்டால் கொஞ்சம் வருத்தமாகவே இருந்துகிட்டு இருக்கும். அன்றைக்கு இரவு வந்து ஹென்ரியோட கேரக்டரை வந்து இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுவார் அப்படின்னா, அன்றைக்கு இரவு வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவான். எங்கே போவாங்கன்னா, அவங்க வீட்டில் கேணி ஒன்று இருக்கும், கிணறு. அந்த கிணறுல போயிட்டு குளிக்கிறேன், அப்போ உள்ளே இறங்கி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி வந்து தேவராஜன்கிட்ட பர்மிஷன் கேட்டு அவன் மாட்டிக்கு எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு நிர்வாணமாக உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிடுவான். தேவராஜனுக்கு வந்து இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், என்ன அவன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அவன் இது வந்து இயற்கை தானே, எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். தேவராஜனுக்கு வந்து ஹென்றி பேசுகிற எதையுமே மறுத்து பேச முடியாது. இன்னொரு விதத்தில் பார்க்குறப்ப வந்து தேவராஜனுக்கு வந்து தான் ஆசைப்படுறதெல்லாம் அவன் வந்து வெளிப்படையாக செஞ்சிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தேவராஜனுக்கு ஒரு உணர்வு வந்துட்டு இருக்கும். ஹென்ரியோட ரசிப்புத்தன்மை, அவனோட இதெல்லாம் வந்து தேவராஜனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஹென்றி வந்து இப்போ தான் வந்து அந்த வீட்டுக்கு அந்த இடிஞ்ச வீடுக்கு போயிட்டு அடிக்கடி எய்த்தாப்பில் போய் நின்று யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ தான் வந்து ஜெயகாந்தன் வந்து அந்த வீட்டுக்கும் ஹென்ரிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் மூலமாக சொல்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த வீட்டில் வந்து ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் தான் வந்து ஹென்ரியோட அப்பா. அப்பான்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் வந்து புலவன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். அவருடைய ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊரில் ஒரு நாவிதன் அவங்க கூட ஓடி போயிடுவாங்க. அடுத்த நாள் நைட்டு வந்து இந்த விஷயம் வந்து இவனுக்கு தெரிய வரும் அவங்க அப்பாவுக்கு. ஐயோ, இப்போ வெளியில் தெரிஞ்சால் நம்மளுக்கும் அவமானமாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு தானும் அதே நைட்லேயே வந்து நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஊரில் நினச்சிப்பாங்க அப்படின்னு அவர் பிளான் பண்ணிவிட்டு அவரும் கிளம்பி ஆர்மிக்கு போயிடுறாரு. ஆர்மியில் போய்ட்டு அங்கே இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொஞ்ச நாள் என்ன ஆகுன்னா ஒரு வார் வரும். அந்த வாரில் வந்து நிறைய குண்டு போடுவாங்க. அதில் வந்து மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இறக்குற தருவாயில் இருப்பார். அவர் யாருன்னா இவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்போ வந்து அவர் சொல்லுவார், இது மாதிரி என்னோடய ஒய்ஃபை வந்து நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அவர் இறக்குற தருவாயில் வந்து ஹென்ரியோட அப்பாட்ட சொல்லிவிட்டு அவர் இறந்து போயிடுவார். ஹென்ரியும் பார்த்தீங்கன்னா அந்த வார் நடந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தைய இருந்திருப்பான். இந்த 2 தம்பதியும் வந்து இவனை எடுத்து வளர்ப்பாங்க. ஆக்சுவலாக ஹென்ரியோட அப்பா வந்து உண்மையான அப்பா கிடையாது, அவனோட ஒய்ஃப் வந்து அவனோட உண்மையான ஒய்ஃப் கிடையாது. இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பமாக இருக்கும். இருந்தாலும் இவங்க 3 பேர் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஹென்ரியோட அப்பா வந்து பப்பா பப்பா அப்படின்னு தான் சொல்லி அவன் கூப்பிடுவான். இவங்க 2 பேருக்கான உரையாடல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க அப்பா வந்து அவனுக்கு ஸ்கூல் போக பிடிக்கலையா, நீ போக வேணாம், உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃப்ரீடம் கொடுத்து ஹென்ரியை வளர்த்துருப்பார். அவங்க 2 பேருக்கான உரையாடல் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ஜெயகாந்தன் கொண்டு போயிருப்பார். அவர் வந்து எவ்வளோ அந்த ஊரை பற்றி சொல்லியிருந்தாருன்னா, இவன் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் போய் இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு இங்கே வந்திருப்பான்னா, அவன் எந்த அளவுக்கு அவங்க அப்பா வந்து ஹென்றி அந்த கிறிஸ்துவ பற்றி பேசியிருப்பாருங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது, இந்த வீட்டில் தான் அவங்க அப்பா இறந்துருக்காரு, அந்த வீடை பார்க்குறதுக்கு தான் அவன் அங்கேருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. அடுத்த நாள் காலையில் வந்து மணியக்காரரை போய் பார்த்துருவாங்க. பார்க்குறப்ப இவன் கையில் ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்திருந்தால அதில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்லாம் காமிச்சு, இந்த ஊரில் நிறைய இடங்கள் இருக்குது, இந்த வீடு இதெல்லாம் வந்து எங்கள் அப்பாவோடது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா 3 பேரும் இருக்கிற அந்த ஃபோட்டோவையும் எடுத்து காமிப்பான். இப்போ தான் எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். ஏன்னா அந்த வீடு அந்த இடத்தெல்லாம் வந்து நிர்வகிச்சுட்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா துரைக்கண்ணு. துரைக்கண்ணு யாருன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அந்த லாரி ஓட்டிட்டு வந்த டிரைவர், அவர் தான் வந்து துரைக்கண்ணு. இவர் தான் வந்து அந்த வீடு அந்த நிலம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ வந்து பஞ்சாயத்து கூட்டுறாங்க, இந்த இடம் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து எல்லாரையும் துரைக்கண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, எல்லார்ட்டையும் பேசி இந்த இடம் எனக்கு தான் வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க. அந்த உள்ளூர்காரங்களும் என்ன பண்ணுவாங்க, ஊரில் உள்ளவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்களும் அந்த முடிவில் தான் இருந்திருக்காங்க, இவனுக்கு எப்படியாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து எல்லோரும் இது மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவ்வளோ நாள் இவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு, இவர்கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இவர் வந்து ஹென்றி வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான், தன்னோட குடும்ப ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு அவன் எல்லா ப்ரூஃபையும் காமிக்கிறான். காமிச்சோடனே எல்லோரும் வந்து ஒத்துக்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, இவனுக்கு எல்லாத்தையும் அந்த இடம் எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்து வந்து
ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பஞ்சாயத்து சீக்வென்ஸ் வந்து படிக்கிறப்ப நிறைய ஒரு முழு அத்தியாயமும் அந்த பஞ்சாயத்துக்காக வச்சுருக்காங்க. அது நல்லாயிருக்கும் அவங்களோட கன்வர்சேஷன். அப்போ வந்து எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஹென்ரிக்கு எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஹென்ரிக்கு எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுவாங்க. துரைக்கண்ணன் யார் அப்படின்னா, ஹென்ரியோட அப்பா இருக்கார்ல, அவரோட தம்பி தான் வந்து துரைக்கண்ணன். ஹென்ரிக்கு வந்து சித்தப்பா முறை வேணும். இது தெரிய வந்தோடனே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த கேரக்டர் டோட்டலாகவே இவனுக்கு மாறி போயிடும் துரைக்கண்ணுக்கு. தன்னோட அண்ணன் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி மேலே ஒரு பாசம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அந்த பஞ்சாயத்தில் வந்து திடீர்னு துரைக்கண்ணன் என்ன சொல்லுவார், இல்லை எனக்கு எந்த சொத்து வேணாம், எல்லாமே இந்த ஹென்ரிக்கே எழுதி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஹென்ரிக்கு டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. பஞ்சாயத்து முடிவு தருவாய் வந்துடும். அப்போ ஹென்றி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து எல்லா சொத்தும் வேணாம், எல்லாம் பழையபடி அவர் பார்த்துட்டு இருந்தாருன்னா அவரே பார்த்துட்டு இருக்கட்டும், எனக்கு வந்து அந்த பூட்டியிருக்க வீடை மட்டும் கொடுத்துருங்க, நான் அதை வந்து மறுபடியும் கட்டி நான் இங்கே தான் வசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரில் உள்ள மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடும். அவங்களும் பஞ்சாயத்துலேயும் இதே முடிவாக இது பண்ணி திருப்பம் கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா இந்த சொத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரைக்கண்ணன் போயிருந்திருப்பான். இருந்தாலும் இந்த சொந்தம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து அவர் விட்டு கொடுக்க நினச்சிருப்பார். ஆனால் அதுக்கு மேலே ஹென்றி ஒரு படி மேலே போயிட்டு இல்லை இங்கே எதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவனும் விட்டு கொடுத்துருவான். இதில் வந்து எல்லா கேரக்டர் மேலேயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டராகவே காமிச்சிருப்பார் ஜெயகாந்தன். இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஊரில் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் எல்லாம் அவள் வந்து எப்பொழுதுமே உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் தான் அங்கே சுற்றிட்டு இருப்பாள். யார் சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாள். அவள் வந்து ஒரு நாள் வந்து ஹென்றி பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இது போட்டுக்க அப்படின்னு சொன்னால் உடனே அந்த பொண்ணை போய் போட்டு வந்துடுவாள். ஊரில் உள்ளவங்களுக்கும் இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். யார் சொன்னாலும் கேட்காத அந்த பொண்ணு வந்து இப்படி ஹென்றி சொன்னாலும் கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹென்றி அந்த பொண்ணுக்கு பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைப்பான். இப்போ பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வீடை இடிச்சிட்டு அந்த வீடு சீரமைச்சு பணி நடந்துகிட்டு இருக்கும். எல்லோரும் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, ஊர் மக்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த பேபியை வந்து அவங்க அந்த அக்கம்மா கூட்டு போயிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி அந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கு இவங்க அந்த பொண்ணையும் விட்டுருப்பாங்க. அந்த பேபி அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுக்குறது, அந்த பணிவிடைகள் செய்கிறது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஊர் மக்களுக்கும் எல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்படி பைத்தியமாக தெரிஞ்சுட்டு இருந்த பொண்ணை வந்து இப்படி தெரிஞ்சு இப்படி இருந்துட்டு இருக்காளே. இந்த ஹென்ரியும் வந்து கல்யாணம் ஆகிற வயசில் தான் இருந்துட்டு இருப்பான். இந்த பேபியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஹென்ரிக்கும் இது ஒரு மைண்டில் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வீட்டோட பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேபியே வந்து ஹென்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுவா, அவள் இந்த புது ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவள் ஏற்கனவே இந்த பழைய ட்ரெஸ் ஒன்று போட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவாள். ஹென்றி அதை தூரத்துலேருந்து போயிட்டுருக்க பார்த்துட்டு இருப்பான். பாதியில் ஒரு தேவதை மாதிரி வந்துட்டு அப்படி பார்க்கல கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அது ஒரு பாசிட்டிவாக தான் எடுத்துப்பான். இந்த கதையை வந்து ஃபுல்லாக படித்து பார்க்கணும். அதில் ஒவ்வொருத்தவங்க பேசிக்கிற கான்வர்சேஷன்லாம் நல்லாயிருக்கும். அந்த இடத்த பற்றி ஜெயகாந்தன் நல்லா எழுதியிருப்பார். அந்த வீடு, அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போகிறப்ப அந்த வீடு எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மொத்தமாக அழகாக எழுதியிருப்பார். ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கும் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து இதில் எழுதியிருப்பாங்க. ஜெயகாந்தன் வந்து அவருக்கு பிடிச்ச நாவல்களே இந்த நாவல் தான் வந்து மிக முக்கியமான நாவல்னு சொல்லியிருப்பார். நிறைய பேர் புத்தக பரிந்துரைகளில் இந்த புத்தகம் சொல்லியிருப்பாங்க. கமலஹாசன் கூட ஒரு புத்தக பரிந்துரையாக இதை ஒரு வாட்டி சொல்லியிருப்பார். ஹென்ரியை பற்றியும் நிறைய பேசியிருப்பார். எனக்கு என்ன ஆச்சரியம், இது இன்னும் ஒரு திரைப்படமாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையில் வந்து ஹீரோ அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கூற்று இருக்குது. ஆனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா வில்லன் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இதுவே இருக்காது. எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டருக்குமே அவங்கள சார்ந்த ஒரு நல்ல கேரக்டராக இருப்பாங்க. இது ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த நாவல் படிக்கிறதுக்கு. ரொம்ப சின்ன நாவல் தான், பெரிய நாவல் இல்லை. அந்த ஒரு கிராமத்துக்கே போன ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி இந்த பெங்களூர்லேருந்து ஹென்றி வந்து அந்த கிராமத்தை ரசித்து பார்க்கணும், அதே மாதிரி நம்மளும் இந்த கிராமத்தை ரசித்து பார்க்குற மாதிரி இருக்கும்.
வாய்ப்பு கிடைச்சா அந்த புத்தகத்தை வாங்கி ஃபுல்லாக படித்து பாருங்கள். அப்போ தானே இதோட முழு டேஸ்ட் உங்களுக்கு தெரியும். தமிழ் இலக்கியம் என்றென்றும் பெருமை கொள்ளும் ஒரு கதாபாத்திரம் ஹென்றி. ஒவ்வொரு தமிழரும் வாசிக்க வேண்டிய மகத்தான நாவல் இது.